டெய்லியும் 10 கிலோமீட்டர் ஓடுற 100 நாள் சேலஞ்சில் இன்றைக்கி டே 93 சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி முடிச்சிட்டேன். இன்னும் 7 நாள் தான் இருக்குது மொத்த சேலஞ்ச் முடிக்கிறதுக்கு. நிறையா பேர் வந்து ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, ஹார்ட் ரேட்டை வந்து நான் எப்படி வந்து லோ பண்ணுறது, இல்லைனா ஜோன் 2ல் நான் எப்படி ஓடுறது, மூச்சு எப்படி நான் வந்து ப்ரீத்திங் டெக்னிக் என்ன அப்படி நிறையா பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் ட்ரைனிங். அதுக்கு நீங்கள் வந்து நிறைய டைம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 to 8 months வந்து ஃபீலிங்கை பேஸ் பண்ணி தான் ஓடும். இப்போ நானாக ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து 11 minutes 30 seconds 1 கிலோமீட்டர் முடிக்க எங்கள் வீட்டுக்கு கீழே தான் ஓடிட்டு இருந்தேன். 3 to 4 months நான் அதே பேஸில் தான் ஓடினேன். நான் பேஸை யூஸ்வலாக பார்க்க மாட்டேன், ஒரு டைமிங் வச்சுப்பேன், ஒரு 14 minutes to 15 minutes. அந்த டைமில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறேன்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். வெளியில் போனால் எனக்கு பெரிய லெவலில் கஷ்டமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ரேஸுக்கு ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அந்த இன்டர்வல் ஸ்பீட் செஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க, அதுக்காக அவங்க அந்த எஃபோர்ட்டை போடுறாங்க. பட் ரிமைனிங் 90% ஆஃப் த டைம் யாரெல்லாம் மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ இல்லை எலிட் ரன்னர்ஸ்லாம் கஷ்டப்பட்டுலாம் பண்ண மாட்டாங்க. அந்த 90% ஆஃப் த டைம் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு வேறு ஏதாவது திங்க் பண்ணிட்டு தான் ஓடுவாங்க. ஸோ அந்த ரன்னிங் அவங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகணுன்னே நான் ரன்னிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே பண்ணேன். அதனால் எனக்கு 93 டேஸில் ஹார்ட்லி ஒரு 5 to 10 days மேபி நான் நினச்சிருப்பேன். மேபி பாடி டயர்டாக ஃபிட்டிக்காக இருந்திருக்கலாம். மற்ற ரிமைனிங் டைம்ஸ் எல்லாமே நான் வேறு ஏதாவது தான் திங்க் பண்ணுவேன். நாளைக்கு ஆஃபீஸில் என்ன வேலை, ஏதாவது பெண்டிங் டாஸ்க் இருக்கா, ஷூவை பற்றி யோசிக்கணுன்னா ஏதாவது டெக்னாலஜி ரிலீஸ் ஆகிருக்கா, ஏதாவது நியூ மாடல்ஸ் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேனே தவிர ரன்னிங் ஓடிட்டு இருக்கும்போது நான் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். ஸோ இனிஷியல் டேஸ் நான் யூஸ் டு திங்க் நான் கரெக்டாக லேண்ட் பண்ணுறேன்னா ஃபுட்டை, என் பாடி கரெக்டாக இருக்கா, ஆமை வந்து கரெக்டாக ஸ்விங் பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். மற்றபடி அதுக்கப்புறம் கிராஜுவலாக அப்படியே மறந்துடுவேன். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓடுறீங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலே உங்களோட மொத்த பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆகிடும். நான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். ஸ்லோவாக ஓடுறதுனால ஆல்மோஸ்ட் நிறையா டெக்னிக்ஸ் நீங்களே லேர்ன் பண்ணிடுவீங்க. ரன்னிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இன்ஜுரியெலாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க ஸ்லோவாக ஓடுறதுனால. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு அதாருங்க அவ்வளோ என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மேரத்தான்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி ரன்னிங். பீஸ்.